உங்கள் கணவர் அல்லது துணை எப்போதும் மருது அருந்துகிறாரா? உடல் பருமனை பத்தி கவலையே படாம இருக்கிறாரா? தொடர்ந்து சிகரெட் பிடிச்சு கொண்டே இருக்கிறாரா? இதெல்லாம் உங்களுடைய தொடர் கரு சிதைவுக்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்பெர்மோட ஹெல்த் ஒழுங்கா இருக்கிறதன் மூலியமா தான் குழந்தையோட வளர்ச்சி ஒழுங்கா நடக்கும். அப்புறம் கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த நஞ்சோட வளர்ச்சியும் ஸ்பெர்மோட ஹெல்த் தான் டிட்டர்மின் பண்ணுது. ஸோ உங்க பார்ட்னருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதை ரொம்ப நீங்க என்கரேஜ் பண்ணாம அவங்கள லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ண சொல்லி அறிவுரை செய்யணும். ஏன்னா இதன் மூலியமா உங்களுக்கு தொடர் கருசிதைவு ஏற்படலாம், பிபி ஏறலாம், பிரெக்னன்சியில் சுகரும் வரக்கூடும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு இருக்குன்னா அவங்கள மாற சொல்லி நீங்கள் அவங்களுக்கு எடுத்து உரைக்கிறது ரொம்ப அவசியம்.